இல்ல இல்ல இல்லன்னா ஒண்ணுதான். இது ராத்திரி நேரம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. நீ பொண்ணுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுலயும் கல்யாணமாகாத பொண்ணுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. உங்க அண்ணன் கோபக்காரன் ஞாபகம் இருக்கா? இருக்கா? இருக்குண்ணே. இவ்வளவு ஞாபகம் இருந்து இவ்வளவு லேட் நைட்டா வந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு அர்த்தம். நைட் 9:30 வயசு பொண்ணு இவ்வளவு லேட்டா வந்தா ஊர்ல 4 பைய காரி துப்புவான். எங்க போயிட்டு வர? அது வந்துங்க. சொல்லு. கற்பகம் இல்லன்னா கற்பகம் அவளைத்தானே பார்க்க போனேன். கற்பகத்தை பார்த்துட்டு வந்து நிக்கிறது தப்பு இல்ல, கர்ப்பமா வந்து நிக்கிறதுதான் தப்பு. கற்பகம் என்ன தாடியும் குடுமையுமா வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன தெக்னாம்பட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இனிமேல் உனக்கு 144 தடை, வெளியே போக கூடாது, ஜாக்கிரதை. இனிமேல் எந்த கேர்ள்ஸ் உன்னை பார்க்க வரதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவங்க லேட்டா போனா பரவாயில்ல, நான் கூட போறேன் பந்த வச்சு. நம்மளை விட எவன் நல்லவன் இருக்கான் இந்த நாட்டுல? நான் சொன்னது நல்லதா கேட்டதான்னு தூங்கும் போது யோசிச்சு பாரு. பா முறைச்சு பாக்குற. நானே நந்தவனத்துல பூ பறிக்கிற பய, இவன் நாடானா நம்ம நந்தவனத்திலே பூ பறிச்சிருவான் போல இருக்கு. ஞான பண்டிதா எங்க அப்பனே. உனக்கு பண்ணையாருக்கு என்ன சம்பந்தம்? முடியாது. சொல்லு. சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். சொல்றேன். அந்த பண்ணையார் எனக்கு பரம விரோதி. நான் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து திரும்பி வர்றேன். நான் ஜெயிலுக்கு போக காரணமே அவன்தான். என்ன சொல்ற? நடந்ததை சொல்றேன். இப்ப சொல்லு, நான் அவனை பழிவாங்க நினைச்சது சரியா தப்பா? அவனை நீ பழிவாங்க நினைச்சது சரிதான், ஆனா இப்ப அவனை பழிவாங்க நினைச்சே அதுதான் தப்பு. இன்னைக்கு நீ அவனை பழிவாங்கி இருந்தா இந்த கிராமத்து மக்கள் மத்தியில் அவன் நல்லவனாவே செத்து போயிருப்பான். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வேஷம் களையணும், அவன் அநியாயம் அக்கிரமும் இந்த கிராமத்து மக்களுக்கு புரியணும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. நான் சொன்னது நல்லதா கெட்டதான்னு யோசனை பண்ணிப்பாரு. அப்புறம் உன் இஷ்டம். இவங்க 2 பேரும் எரும மாடு மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வேலை செய்யறாங்கம்மா. ஏமா நம்ம எரும மாடு வாங்குவானா? இவனுங்களை வச்ச வேலை வாங்கிடலாம். டே மகனே, என்னைக்காவது அப்பாவை நீ எருமைன்னு கூப்பிட்டு இருக்கிறியாடா? எனக்கும் கூப்பிடுன்னு ஆசைதாப்பா. வேண்டாம். டேய், என் பொண்டாட்டி எதுக்க ஒரு வேலைக்காரனாய் என்ன எருமைன்னு கூப்பிடாண்டா? கோதைங்க போ. கொடை எனக்கு பிடியா? காத்திரி என் பக்கம் வந்துருச்சு. ஏமா, கொட்டாம்பட்டியில நிலத்தை வாங்குறத விட கொலம்பியால நிலத்தை வாங்கியிருந்தா கம்ப்யூட்டர்லயும் நம்ம கலையை புடிங்கிருக்கலாம். இப்ப எந்த குடிய முடி போச்சு? ஒரு முழு எட்டனா இருக்குமாமா. எதுக்கியா? கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி கம்ப்யூட்டரை வர வச்சு கலையை புடுங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆரம்பிச்சிட்டியா? உன்னை முதல்ல இந்த ஊரை விட்டே வெளியில அனுப்பணும். காஃபி குடியா? பூச்சிக்குமா? அத்தா, என்னது? யாரு இந்த கிராமத்துல என்ன அத்தான் கூப்பிட்டு? ஏமா நீ கூப்பிட்டியா? அத்தா, உங்களுக்காக கஞ்சி கொண்டாந்துருக்கேன். ஏப்பா, நீ நல்லா மாட்டீன மகனே. இதுவரைக்கும் நடந்தத அது இல்லடா கதை, இனிமே நடக்க போறதாண்டா உண்மையான கதை. நம்ம கோயில் என்னமா அது?
எங்க அத்தானை இப்படி வேர்க்க விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே, இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்களே? நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா. வெரி குட். இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன். அப்படிதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன குயிலு, அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவர்தானே கேள்வி தள்ளி போட்டுட்டா போறாரு. அம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? சரி சரி, கூப்பிடுறேன். அத்தா, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. டேய், உங்க அம்மா கூப்பிடுறா, இப்ப என்னடா பண்ண? பா, தைரியமா போங்கப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னத்த அது? துண்டை அவத்து எடுப்புல கட்டிக்குங்க. முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஏப்பா மூக்கா, ஐயோ, இன்னைக்கு தலைவலிக்குதா? தலைவலி இல்ல, தலைவிதி. மூக்கா, இந்த குயில் உன் பேர்ல உயிரியே வச்சிருக்குது. காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஒண்டி கட்ட எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? அம்மா, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் எல்லா விவரத்தையும் முதலாளி மாட்ட சொல்லிட்டேனே. பாரியா, ஒரு பொண்ணு மனச ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கையா? கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களே சொல்றதா? மனசை தொட்டு சொல்லுங்க. என் மனசுல பட்டதாயா சொல்றேன். நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா, அது வந்து நீ ஒண்ணும் பேசாத. நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன். நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடு. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னால முடியலன்னா சொல்லு. நான் வேணுமா? யோ, சொல்லியா? ஏப்பா, அவங்க தான் புரியாம பேசினா நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்க வச்சுட்டாங்களே. நீங்க ஒத்துக்கல, நான் ஆத்துலயே குளத்திலேயே வந்து செத்து போயிடுவேன். அதை செய். ஏமா ஏமா ஏமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம். எதுக்குப்பா? அது அவருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன். ஒரு மாசமா? 30 நாளா? எல்லாருமா சேர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே. அதுக்குள்ள எவனாச்சும் என்ன தள்ளி. ஐயோ, இத பார் குயிலு, உனக்கும் மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். அவரை குடிக்க சொல்லுங்க. அத்தா, அத்தா, ஏய் காவேரி, நில்லுடி. ஏண்டி மேலே நின்னுட்டு இருக்க? கீழே இறங்கி வாயே. நான் கீழே வர முடியாதுடி. எங்க அண்ணன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. இத பாருடி, நீயும் ஒரு பொண்ணுக்கு அண்ணனா இருந்தா இப்படி தாண்டி செய்வ. பாட்டி மாதிரி பேசாத. காவேரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி? இது கோயில் பிரசாதண்டி. மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்க. இதை எடுத்துட்டு போய் மூக்குவாளி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா? என்னடி இது? இவ்வளவு நாளா உன் கூட பழகுற, எனக்கு ஒரு நாள் கூட பிரசாதம் கொடுத்தது இல்ல. அவர் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? எனக்கு என்ன, ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவோம்னுதான். இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி கொடு. இருடி வர்றேன். கொண்டா. ஏய், கொண்டு போற வழியில நீ சாப்பிடாத, அவர் கொடுத்துடு. சரிடிமா. ஏங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா காவேரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பிரசாதத்தை செண்பகம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. குடு 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 குடு. லட்டு ஒரு வேணுமா? நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க கொடுங்க. இந்த எச்சி பழக்கத்தை இன்னும் நீ மாத்திக்கலையா? என்னங்க அது? லட்டுக்குள்ள பேப்பர் எல்லாம் இருக்கு, அதுவும் வெறும் பேப்பர். இது வெறும் பேப்பர்ல லவ் லெட்டர். இதுல எழுத்தெல்லாம் இருக்கு. லவ் லெட்டரா? இங்க பார், இப்ப பார். சாய், அன்பே, நமது கல்யாணம் எப்பொழுது? செண்பகம். பாத்தியா, செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டு எழுதியிருக்கான். அப்படியா? பேப்பர்ல சோப்புல எழுதுனா பாக்குறவங்களுக்கு எழுத்து தெரியாது. இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும். இந்த ஐடியாவை செண்பகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா நீ ஏமாந்துட்ட. ஆமாங்க, நல்லா ஏமாந்துட்டேன். காவேரி, காவேரி, காவேரி. என்ன காவேரி, கனவு காண்றியா? ஆமாங்க, பகல் கனவு. கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரி
நானும் ஒரு கனவு கண்டேன். ஐயோ, இந்த வயசுல கனவுல காணக்கூடாதுமா, கெட்ட பழக்கம். அது இப்ப தாங்க தெரிஞ்சது. சரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இதுல தெரியும், இனிப்பு இருக்கு. இத யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னா? தெரியும், ரெண்டாவதுக்காக. இத எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துடணும். எனக்கு நல்ல உத்தியோகம் தான். ரெண்டுகம் ரெண்டுகம். காவேரி, நீ எப்படிங்க? கீழே ஒருத்தர் இல்ல, அதான் வந்துட்டேன். அவர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, உனக்காக அவனுக்கு கொடுத்தனுப்பாரு. கொடி. என்னடி இது? எல்லாரும் இனிப்பு எடுத்துட்டு பேப்பர் கொடுப்பாங்க, நீ பேப்பர் எடுத்துட்டு இனிப்பு எங்கிட்ட கொடுக்குற? ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் இதை வந்துடுற. எங்கடி போற? ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடி, தண்ணி குடிக்க போறியா இல்ல அந்த பேப்பரை தண்ணியில நனைக்க போறியா? காவேரி, எல்லாம் எனக்கு தெரியும்டி. எப்படியோ நீ அவரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. காவேரி, உன்னை உயிரிழந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவ சொம்பலிங்கம் பொண்ணாச்சே, இவ்வளவு அழகா இருக்கா. இவளையும் நந்தவனத்துக்கு அழைச்சிட வேண்டியதுதான். நீ தண்ணிக்கு போயிட்டு வர்ற? எங்க காவேரி? நந்தவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். நந்தவனத்துக்கா? ஆமாங்க, சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க நந்தவனத்துக்கு வான்னு பண்ணையார் சொன்னாரு, அங்கதான் போயிருக்கா. அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏங்க, மத்த பொண்ணெல்லாம் நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனான்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்க, நம்ம பொண்ணு போனான்னு சொன்ன மட்டும் கோவப்படுறீங்களே? ஐயோ, உங்ககிட்ட நான் அதை எப்படி சொல்றது? நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனா அதுக்கு அர்த்தமே வேறடி. இப்ப என்ன பண்றது? காவேரி, 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 என்ன ஆச்சு? என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பா, எத்தனையோ குடும்பங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. அதுல ஒரு சின்ன தீப்பறி இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கொள்ளி வச்சிருச்சு. அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டான்னு கேட்டுக்கிறேன். இந்த நந்தவனத்துல பூ பறிக்க வர்ற கடைசி பொண்ணு நானா இருக்கணும். யாரா அவன் என் பேர சொன்னவன்? எங்க வந்த? உன் உயிரை பறிக்க வந்திருக்கேன். என்னடா இது, எவன் போஸ்ட வாங்கிட்ட கொடுத்துட்டானா? ஆமா, உன் அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். அட பாவி, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் நந்தவனத்துக்கு வர சொல்லி கெடுத்த, அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டு அதே இடத்துல இருந்து ஊர் மக்களை ஏமாத்தின, அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். நல்ல சிவன் தங்கச்சியை நீ கொலை பண்ணிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச, அது தெரிஞ்சு நான் சும்மா இருந்தேன். ஆனா என் மகனா காவேரின்னு உனக்கு தெரிஞ்சு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வீரபத்ரனே, வெள்ளசாமி, ஏன்பா கூப்பிட்ட? என்ன விஷயம்? யார உத்தம உங்க தலைவன் சொன்னீங்களோ அவன் அந்த பேர் அநியாயத்தை வந்து பாருங்க. வாங்க, உள்ள பாருங்க உங்க பண்ணையார் பண்ற அக்கிரமத்தை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஏன் தயங்கி நிக்கிறீங்க? கடவுளை கும்பலத்துக்கு யார் பர்மிஷனும் தேவையில்லை. குளிச்சிட்டீங்கல்ல, வந்து கலந்துக்குங்க, வாங்க. ஐயா, தெய்வத்தை தரிசிக்க நாங்க வரல, தெய்வமா இருக்கிற உங்களை தப்பா நினைச்சும் பாருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அவஜாரம் அவஜாரம், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கடவுளை ப்ரே பண்ணாதான் ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருக்கணும்னா அடிக்கடி ரெயின் வரணும். ரெயின் வந்தாதான் வீடெல்லாம் நல்லா விளையும். அதனாலதான் அனுதினமும் அனுராதாவை ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஹரே ராமா. அடாடா, என்ன பக்தி, என்ன பக்தி. எதுக்கு
எல்லாம் ஊர் நல்லா இருக்கணும் தானே. நீங்க வந்து கலந்துக்கிறீங்களா? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை தப்பா நினைச்ச பாவத்துக்காக எங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு நரகம் தான் கிடைக்கும். வாய முடியா, இந்த ஆள் போடுற வேஷத்தை நம்பி நீங்க எல்லாரும் மோசம் போக போறீங்க. தம்பி அப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க, தப்பு போட்டுக்கங்க. என் பெருமானே, இந்த தம்பிக்கு நீதான் நல்ல புத்தி கொடுக்கணும். இந்த பேச்செல்லாம் கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்ப செத்து போறேன். ஐயா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். உங்களை தப்பா நினைச்சும் பாருங்க, எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. ஏய் வாங்கயா போலாம். தம்பி நீ ஊருக்கு புதுசு, நமக்கு இதெல்லாம் ரொம்ப பழசு. அவங்க பாவம், ஏழை மக்கள், ஏமாந்தவர்கள், எளிய மக்கள், எழுச்சவாயர்கள். அவங்கள நம்பிய வந்து பூஜையில கலந்துக்கிறியா? ஏய் அவங்க ஏழை மக்கள் தான், எளியவர்கள் தான். அவங்கள ஒரு நாள் விழிப்படைய செய்வேன். உன் வேஷத்தையும் மோசத்தையும் நாசக்கார வேலைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குவேன். இது சத்தியம். எங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா? என்னது பேசாம இருக்கீங்க? இந்த ஊர் மக்கள்லாம் உங்க அண்ணனை உத்தமன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மோசமான அயோக்கியங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். செண்பகம், எனக்காக ஒரு உதவி செய்ய. என்ன? என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஆமாங்க, வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா என்னென்ன அர்த்தம்? கல்யாணமானவ வாந்தி எடுத்தா கர்ப்பம்னு அர்த்தம். வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா அஜீரணம்னு அர்த்தம். இல்லைங்க, உன்னை மாமான்னு கூப்பிட என் வயித்துல குழந்தை வளருது. என்னது, நீ கர்ப்பமா? ஆமாங்க, நந்தவனத்துல பூ பறிக்க போனேன்னா அங்க ஒருத்தன் எனக்கு எடுத்துட்டான். கெடுத்துட்டானா? உனக்கு அவன் அடையாளம் தெரியுமா? இல்லங்க, இருட்டுல அடையாளம் தெரியல. ஆனா அவன் கையில 6 விரல் இருந்தது. 6 விரல் இருக்க முடியாது. என்னங்க, கண்டிப்பா அவன் தான் கெடுத்தான். இல்ல, நிச்சயமா இருக்க முடியாது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏன்னா அந்த 6 விரல் காரணம் நான் தான். தெரியும்னே, இத உன் வாயால வரவழைக்கணும்டா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்ன. உன் தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொன்னதுக்கே உன் மனசு இப்படி துடிக்குது. அப்படித்தானே அவங்களுக்கும் துடிச்சிருக்கோம். செண்பகம், என்னென்ன கத்துற? உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஆத்திரமா இருக்கா? ஊர்ல நல்லவங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்கியே, நீ நல்லா இருப்பியா? செண்பகம், இது உனக்கு தேவையில்லாத வேலை. உள்ள போ. இப்படிப்பட்ட அயோக்கியம் கூட இருக்க இனிமே நான் தயாரா இல்ல. அபிராமி, நான் தான் உன் புருஷன் சொல்லிக்க முடியாத அவல நிலைய பாத்தியா? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அபி, நம்ம ஊரை நம்பி வந்திருக்கிற இந்த அம்மா கிட்ட இந்த குடிமைக்கார பையன் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது பண்ணையாரையா. அந்த அம்மா நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ நம்ம நியாயத்தை தான் சொல்லணும். ஏன் மூக்கு வாயில மூக்கா? ஏன் உனக்கு இந்த ஆசை? பெரிய மனுஷனா இருக்கா, சின்ன புத்தி. சரி சரி, அவரை பார்த்தா பாவமா இருக்கு, விட்டுடுங்க. யானை மாதிரி இருந்த நீங்க பூனை மாதிரி ஆயிட்டீங்களே. நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? இது நியாயமா? அடுக்குமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓரோடு வந்திருக்க மாட்டேனா? இப்பவும் ஒண்ணு கட்டு போகல. அம்மா, நீங்களே அவர்கிட்ட சொல்லி இந்த தாலிய என் கழுத்துல கட்ட சொல்லுங்க. பாருங்க, குழந்தை உங்க பேர்ல உயிரியே வச்சிருக்கா. உங்களுக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டா. அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்பவே எல்லாருடைய முன்னாலும் அவ கழுத்துல நீங்க தாலி கட்டிடுங்க. இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே இன்னொருத்துக்கு தாலி கட்ட சொல்றியே, இது நியாயமாடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அம்மாவை பத்து வாடி போட்டின்னு சொல்லுவேன். நான் எப்படி வேணா கூப்பிடுவியா? ஏன்னா அவன் என் சம்சாரம். என்னத்த சொல்லுங்க? உங்க சம்சாரமா? நீங்க சொன்னதை கேட்டுட்டு நான் இன்னும் ஊரோட இருக்கேன். சம்சாரம்மா, என்ன இது மின்சாரத்தை தொட்ட மாதிரி ஷாக் அடிக்குது. சொம்பே, என்ன புதுசா குண்டு போடுற இந்த ஆளு? இனிமேல நான் உண்மையை மறைக்க விரும்பல. இந்த மூக்கு வளையமா வேணாம், மூக்குவாளி மூக்கைங்கிற பேரும் வேணாம். அபிராமி, என்ன உனக்கு தெரியல? நான் தான் உன் புருஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா.
இந்த ஊர்ல இருக்கிற செண்பகங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க உங்ககிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு பயந்து போய் தான் ஃபாரினுக்கு போறோன்னு போய் சொல்லிட்டு நானும் அப்பாவும் இங்க வந்துட்டோம். இவங்க குடுமையோட வரும்போதே நான் நினைச்சேன் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்கன்னு. ஏண்டா குடும்பத்தோட வந்து இந்த ஊரை கெடுக்க வந்திருக்கீங்களா? முதல்ல இந்த பயிர்களை ஊரை விட்டு விரட்டணும். ஏய், அப்படி விரட்டுறதா இருந்தா முதல்ல உன்னை தாண்டா இந்த கிராமத்தை விட்டு விரட்ட வேண்டி வரும். என்ன தைரியம் இருந்தா எங்க பண்ணையார பார்த்து இப்படி சொல்லுவ? உங்க பண்ணையார பத்தி சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நந்தவனத்துல பூ பறிக்க வந்த எல்லா பெண்களையும் கெடுத்தது யாரு? இவன் தான். இவனுக்கு துணையா இருந்த செம்புலிங்கத்தோட பொண்ணு காவேரியை கெடுத்தது யாரு? இவன் தான். நியாயத்தை தட்டி கேட்க போன செம்புலிங்கத்தை யாருக்கும் தெரியாம கட்டி வச்சது யாரு? இவன் தான். மேல சத்தியம் பண்றேன், போய் இவன் சொல்றதுல நீங்க நம்பாதீங்க. ஆமா, நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஆதாரமா? நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல? சொல்ல வேண்டிய ஆளை சொல்ல வைக்கிறேன். செண்பகம், இதான் இந்த 6 விரல் ரகசியம். இதை இவன் மாட்டிக்கிட்டு தான் நந்தவனத்துக்கு வந்த எல்லா பொண்ணுங்களையும் இவன் கெடுத்திருக்கான். ஆமாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை. எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்தது எங்க அண்ணன் தான். என் சொந்த தங்கத்தை கட்சி மாட்டிட்டானே, ரத்தத்தின் ரத்தத்தை ராங் ரூட்ல கனெக்ஷன் கொடுத்துட்டானே தாய். இதை விட உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். இவன் உண்மையான பண்ணையார் இல்ல. உண்மையான பண்ணையார் அருணாச்சலத்தை கொன்னுட்டு உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி பல அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தம்பி தாண்டவராயன் தான் இவன். நான் போய் தம்பியா? நான் தான் அருணாச்சலம். தம்பி தான் பாவம், டப்புனு செத்து போயிட்டானே அல்பாயுசுல. இல்ல, தாண்டவராயன் நீதான். தாண்டவராயா, உனக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு. அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏய், என்ன கேன பையன் நினைச்சியா? கிரிமினல் லாயர்ரா. என் மகன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக மட்டும் இந்த கிராமத்துக்கு குடிமை வச்சுக்கிட்டு நாங்க வரல. நல்ல சிவம் பட்டணத்துக்கு வந்தா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தங்கச்சி கொலை வழக்கு எடுத்து நடத்த போறவனே நான் தாண்டா. உன்னை பத்தி உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கிராமத்துக்கு திட்டம் போட்டு வந்தோம். சட்ட பிரகாரம் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். வருகிறீங்க. இவங்க 2 பேரும் எரும மாடு மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வேலை செய்யறாங்கம்மா. ஏமா, நம்ம எரும மாடு வாங்குவானா? இவனுங்களை வச்ச வேலை வாங்கிடலாம். டேய் மகனே, என்னைக்காவது அப்பாவை நீ எருமைன்னு கூப்பிட்டுருக்கிறியாடா? எனக்கும் கூப்பிடுன்னு ஆசைதாப்பா. வேண்டாம். டேய், என் பொண்டாட்டி எதுக்க ஒரு வேலைக்காரனாய் என்னை எருமைன்னு கூப்பிடாண்டா? கோதைங்க போ. கொடை எனக்கு பிடியா? கோச்சிக்காதம்மா, காத்துல என் பக்கம் வந்துருச்சு. ஏமா, கொட்டாம்பட்டியில நிலத்தை வாங்குறத விட கொலம்பியால நிலத்தை வாங்கியிருந்தா கம்ப்யூட்டர்லயும் நம்ம கலையை புடிஞ்சிருக்கலாம். இப்ப எந்த குடிய முழி போச்சு? ஒரு முழு எட்டனா இருக்குமாமா? எதுக்கியா? கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி கம்ப்யூட்டரை வர வச்சு கலையை புடுங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆரம்பிச்சிட்டியா? உன்னை முதல்ல இந்த ஊரை விட்டே வெளியில அனுப்பணும். காஃபி குடியா? பூச்சிக்குமா? அத்தா, என்னது? யாரு இந்த கிராமத்துல என்ன அட்டான்னு கூப்பிட்டு? ஏமா, நீ கூப்பிட்டியா? அத்தா, உங்களுக்காக கஞ்சி கொண்டாந்துருக்கேன். ஏப்பா, நீ நல்லா மாட்டின. மகனே, இதுவரைக்கும் நடந்தது அது இல்லடா கதை. இனிமே நடக்க போறதாண்டா உண்மையான கதை. நம்ம கோயிலே என்னமா அது? எங்க அத்தானை இப்படி வேர்க்க விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே, இது நியாயமா? தர்மமா? அடுக்குமா? உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்களே? நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா. வெரி குட். இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன். அவர்தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன குயிலு, அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவர் தானே கேள்வி தள்ளி போட்டுட்டா போறாரு. அம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? சரி சரி, கூப்பிடு. கூப்பிடுறேன். அத்தா, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. டேய், உங்க அம்மா கூப்பிடுறா. இப்ப என்னடா பண்ண? பா, தைரியமா போங்கப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னத்தா அது?
துண்டை அவத்து எடுப்புல கட்டுக்குங்க. முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஏப்பா மூக்கா, ஐயோ இன்னைக்கு தலைவலிக்குதா? தலைவலி இல்ல, தலை விதி. மூக்கா, இந்த குயில் உன் பேர உயிரியே வச்சிருக்குது. காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஒண்டி கட்ட எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? அம்மா, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் எல்லா விவரத்தையும் முதலாளிய மாட்ட சொல்லிட்டேனே. பாரியா, ஒரு பொண்ணு மனச ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கையா? கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களே சொல்றதா? மனசை தொட்டு சொல்லுங்க. என் மனசுல பட்டதாயா சொல்றேன். நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா, அது வந்து நீ ஒண்ணும் பேசாத. நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன். நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடு. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னால முடியலன்னா சொல்லு. நான் வேணுமா? வேணாம்பா. யோ, சொல்லியா? ஏப்பா, அவங்க தான் புரியாம பேசினா நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்க வச்சுட்டாங்களே. நீங்க ஒத்துக்கல, நான் ஆத்துலயே குளத்திலேயே வந்து செத்து போயிடுவேன். அதை செய். ஏமா ஏமா ஏமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம். எதுக்குப்பா? அது அவருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன். ஒரு மாசமா? 30 நாளா? எல்லாருமா சேர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே. அதுக்குள்ள எவனாச்சும் என்ன தள்ளி. ஐயோ, இத பார் குயிலு, உனக்கும் மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். அவரை குடிக்க சொல்லுங்க. அச்சோ. அத்தா, அத்தா, ஏய் காவேரி, நில்லுடி. ஏண்டி மேலே நின்னுட்டு இருக்க? கீழே இறங்கி வாயே. நான் கீழே வர முடியாதுடி. எங்க அண்ணன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. இத பாருடி, நீயும் ஒரு பொண்ணுக்கு அண்ணனா இருந்தா இப்படி தாண்டி செய்வ. பாட்டி மாதிரி பேசாத. காவேரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி? இது கோயில் பிரசாதண்டி. மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டியிருக்க. இதை எடுத்துட்டு போய் மூக்குவாளி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா? என்னடி இது? இவ்வளவு நாளா உன் கூட பழகுற, எனக்கு ஒரு நாள் கூட பிரசாதம் கொடுத்ததுல அவர் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? எனக்கு இல்ல, ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவோம்னுதான். இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி கொடு. இருடி வர்றேன். கொண்டா. ஏய், கொண்டு போற வழியில நீ சாப்பிடாத, அவர் கொடுத்துடு. சரிடிமா. ஏங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா காவேரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பிரசாதத்தை ரெண்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. குடு 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 குடு. லட்டு ஒரு வேணுமா? நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க கொடுங்க. இந்த எச்சி பழக்கத்தை இன்னும் நீ மாத்திக்கலையா? என்னங்க அது? லட்டுக்குள்ள பேப்பர் எல்லாம் இருக்கு, அதுவும் வெறும் பேப்பர். இது வெறும் பேப்பர்ல லவ் லெட்டர். இதுல எழுத்தெல்லாம் இருக்கு. லவ் லெட்டரா? இங்க பார், இப்ப பார். ஹாய். அன்பே, நமது கல்யாணம் எப்பொழுது? செண்பகம். பாத்தியா, செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டு எழுதியிருக்கான். அப்படியா? பேப்பர்ல சோப்புல எழுதுனா பாக்குறவங்களுக்கு எழுத்து தெரியாது. இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும். இந்த ஐடியாவை செண்பகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா நீ ஏமாந்துட்ட. ஆமாங்க, நல்லா ஏமாந்துட்டேன். காவேரி, காவேரி, காவேரி. என்ன காவேரி, கனவு காண்றியா? ஆமாங்க, பகல் கனவு. கண்ணாடி கடைக்கார கனவு கண்ட மாதிரி நானும் ஒரு கனவு கண்டேன். ஐயோ, இந்த வயசுல கனவுல காணக்கூடாதுமா, கெட்ட பழக்கம். அது இப்ப தாங்க தெரிஞ்சது. சரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இதுல தெரியும், இனிப்பு இருக்கு. இத யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னா? தெரியும், செண்பகத்துக்காக. இத எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துடணும். எனக்கு நல்ல உத்தியோகம் தான். செண்பகம், செண்பகம். காவேரி, நீ எப்படிங்க? கீழே ஒருத்தர் இல்ல, அதான் வந்துட்டேன். அவர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, உனக்கு அவனுக்கு கொடுத்தாரு.
என்னடி இது? எல்லாரும் இனிப்பு எடுத்துட்டு பேப்பர் கொடுப்பாங்க, நீ பேப்பர் எடுத்துட்டு இனிப்பு எங்கிட்ட கொடுக்குற? ஒண்ணுங்கடி, கொஞ்சம் நேரம் வந்துடுறேன். எங்கடி போற? ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடி தண்ணி குடிக்க போறியா இல்ல அந்த பேப்பரை தண்ணியில நனைக்க போறியா? காவேரி, எல்லாம் எனக்கு தெரியும்டி. எப்படியோ நீயும் அவரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. காவேரி, உன்னை உயிரிழந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவ சொம்பலிங்கம் பொண்ணாச்சே, இவ்வளவு அழகா இருக்கா. இவளையும் நந்தவனத்துக்கு அழைச்சிட வேண்டியதுதான். நீ தண்ணிக்கு போயிட்டு வர்ற? எங்க காவேரி? நந்தவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். நந்தவனத்துக்கா? ஆமாங்க, சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க நந்தவனத்துக்கு வான்னு பண்ணையார் சொன்னாரு, அங்கதான் போயிருக்கா. அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏங்க, மத்த பொண்ணெல்லாம் நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனான்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்க, நம்ம பொண்ணு போனான்னு சொன்ன மட்டும் கோவப்படுறீங்களே? ஐயோ, உங்ககிட்ட நான் அதை எப்படி சொல்றது? நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனா அதுக்கு அர்த்தமே வேறடி.